கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அழகான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ஆனந்தம் அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 96 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை பாடி அவரை துதித்து ஸ்தோத்தரிப்பது நமக்கு ஆனந்தமான காரியம். இந்த வேளையிலும் கூட நாம் ஆராதிக்க, செய்திகளை கேட்க வந்திருக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அழகான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களை உடைய சமூகத்துக்கு அழைத்ததின் நோக்கம் உமக்கு தெரிகிறாச்சா. பாடப் போகிற பாடல்கள், ஆராதிக்க போகிற ஆராதனை, கேட்க போகிறதான தேவ வார்த்தைகளை தேவன் தாமே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சூத்திரம் சூத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சூத்திரம் சூத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்பனி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்பனி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டத சொத்துரிப்போமே. அற்புதமே அவர் நடத்த
மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இனி ஊடாய் நடந்தாலும் அகில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அகில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கே தர சோதரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாகுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாகுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். போகையிலும் நாம் வருகையிலும் போகவிடமான சொந்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாகுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாகுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் வேறு நெருங்கிட சோதரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானவி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானவி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரே என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரே என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை
எனக்காக வலுவாமல் என்னை உமக்காக எடுத்து என்னையும் உமக்காக எடுத்து என்னையும் உமக்காக கொடுத்தீர் உமையும் எனக்காக சோத்திரம் துதி பாத்திரம் உமை என்றும் என்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரம் உமை என்றும் என்றும் துதித்திடுவே வல்லவன ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே வல்லவன ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே அல்லல்யாவும் அழித்தீரே அல்லல்யாவும் அழித்தீரே அழிலன் என்னையும் நீத்தீரே சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே அம்பொழியாவும் படுத்தீரே அம்பர உந்தன் வாக்காலே அம்பொழியாவும் படுத்தீரே அம்பர உந்தன் வாக்காலே எம்பர எல்லாம் ஈர்த்தீரே எம்பர எல்லாம் ஈர்த்தீரே நம்பினோர் உந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மன்னாயவர்க்கும் நீர்தானே மன்னாயவர்க்கும் நீர்தானே என்னாலும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆசிக்கோட்டே இரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டிக்கோட்டே இரத்தத்தினால் போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் வாழ இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் ஏற்றும் இன்றும் என்றும் வாழ இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் இயேசு எனும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே
அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு வாழ்ந்து சென்றடைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். வல்லமை கொண்டே கொண்டே அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை கொண்டே கொண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குள் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதையே தாரும் தேவா. மாம்சமான யாவர் வேளோ ஆவியை ஊற்றுவேனே. மாம்சமான யாவர் வேளோ ஆவியை ஊற்றுவேனே. உத்தரவாதிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. உத்தரவாதிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதையே தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதையே தாரும் தேவா. Hallelujah. நாம் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்காக செலுத்துகிற நேரம் இது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று. பெரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதும் கூட நாம் நம்முடைய காணிக்கைகளை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். திரையில் தெரியும் நம்மளுடைய வங்கி கணக்கிலே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நெட் பேங்க் மூலமாகவோ அல்லது மணி டிரான்ஸ்பர் மூலமாகவோ கூகுள் பே மூலமாகவோ நீங்கள் செலுத்தலாம். எல்லோரும் கண்களை மூடி காணிக்கையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்ததின் பலனிலே ஒரு பகுதியை ஊழியத்திற்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்பா. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னபடி வார்த்தையை விசுவசித்து இதோ நாங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். காணிக்கை அடிக்க இதயத்தோடு இருக்கிற எல்லோரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வர வர விருதி அடைந்து 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு நாளும் தேவ பிரசன்னத்திலே இவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாக சபை மக்கள் மற்றும் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் மறைந்து கொள்ளும் பொழுது அவருடைய மகிமையின் கரம் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே திரும்ப கட்டப்படுதல் இல்லை என்றால் மறுசீரமைப்பு என்ற
ஒரு தலைப்பிலே உங்களோட தேவ வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தையை இந்த நேரத்திலே நாம் படிக்க போகிறோம். மறுசீரமைப்பு ஏனென்றால் திரும்ப கட்டப்படுதல். எப்படி ஆண்டவராகிய தேவன் நம்மை திரும்ப கட்டுகிறார், எப்படி நம்மை ஆண்டவர் மறுசீரமைத்து பழைய நிலைமையிலே மீண்டும் எப்படி ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துகிறார் என்பதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார் என்ற காரியங்களை இந்த நாளில் நாம் படிக்க போகிறோம். எரேமியா 33வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 30வது அதிகாரம் 33வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளியின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பல காரணங்களினால் எருசலேம் பட்டணம் பாழான ஸ்தலமாய் மாற்றப்பட்டது. மக்களுடைய மீறுதல்கள், தேவ ஜனங்களுடைய பாவங்கள், அவர்களுடைய அக்கிரமங்களினாலே அங்கே களிப்பின் சத்தம் குறைந்து போய்விட்டது, மகிழ்ச்சியின் சத்தம் அங்கே குறைந்து போய்விட்டது. அங்கே கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற ஆராதனையினுடைய சத்தம் குறைந்து போய்விட்டது. எங்கும் பார்த்தாலும் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற, இல்லையென்றால் தேவனுக்கு பலி செலுத்த வருகிறவர்களுடைய நபர்களுடைய குறைவுகள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அங்கே ஜனங்களுடைய மீறுதல்கள், ஜனங்களுடைய பாவங்கள், ஜனங்களுடைய அக்கிரமங்களினாலே இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குரிய இடத்திற்கு எருசலேம் தள்ளப்பட்டது. ஆனால் நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும், இதை தேவன் அப்படியே விடுகிறவர் அல்ல. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார், அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள், அநேகருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவன் மனிதனை தண்டிக்கிறார் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒரு தகப்பனுடைய அன்பு ஒரு தன் பிள்ளையை தண்டிப்பது அல்ல, தன் பிள்ளைக்கு ஒரு பனிஷ்மெண்டை கொடுத்து அந்த பிள்ளையை வேதனைப்படுத்த வேண்டும், அந்த பிள்ளையினுடைய சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்பது ஒரு தகப்பன் தாயினுடைய விருப்பம் அல்ல. அப்போ உலக பிரகாரமான தகப்பனே தன் பிள்ளைகளை வேதனைப்படுத்த கூடாது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த கவனமாய் இருக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நம் மீது அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு கடவுள் என்னை தண்டிக்கிறார் என்று நாம் சொல்ல தேவையில்லை. நம்முடைய பிரச்சனைகளை கண்டு ஏதோ ஒரு உலகத்திற்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல தேவையில்லை. மாறாக நாம் நம்மை மறுசீரமைத்து நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய பிரசுரத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நம்மை நிறுத்தி நாம் நம்மை மறுசீரமைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறது, நான் எந்த காரியத்திலே நான் தவறு செய்கிறேன், எந்த காரியத்திலே நான் இன்னும் வளர வேண்டும், எந்த காரியத்தில் எனக்கு மாற்றம் தேவை என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னைத்தான் சோதித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த அவாந்தர வெளியாய் கிடக்கிற இப்படிப்பட்ட நாட்களிலே அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக அவன் வேஷம் மாறின பொழுது அவன் சவுலினால் துரத்தி விடப்படுகையில் அங்கே அவனுக்கு விரோத
விரோதமான யுத்தங்கள் வந்திருக்கிற வேளையிலே, அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நாம் ஆண்டவரை அதிகமாய் ருசி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வண்ணாந்திரமான பாதையில தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாபிலோனின் அனுபவத்தில் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய நன்மைகளை நாம் நினைத்து நாம் பாட வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்து எந்தெந்த காரியத்தை எல்லாம் தேவன் அவர்களுக்கு திரும்ப எடுப்பித்து கட்டினார் என்று சொல்லி ஏசாயா எழுதின புஸ்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 1வது அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா 25வது வசனம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 1:25-26வது வசனம். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாக புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய். அன்பானவர்களே, இன்று நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற களிம்புகள், ஈயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அசடுகள், உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே எந்தெந்த காரியமெல்லாம் உங்களை திரும்ப எடுப்பித்து கட்ட முடியாதபடிக்கு, நீங்கள் சத்திய நகரம் என்று பெயர் பெற முடியாதபடிக்கு, நீங்கள் நீதிபுரம் என்று பெயர் பெற முடியாதபடிக்கு எந்தெந்த காரியங்கள் உங்களை ஆதியில் இருந்த நன்மைகளை விட்டு வெளியே தள்ளுகிறதோ அவைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்ப தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய். இந்த உலகம் உன்னை குற்றவாளி சொல்லியிருக்கலாம். இந்த உலகம் உன்னை ஒரு பாவி என்று நியாயம் தீர்த்திருக்கலாம். இந்த உலகமானது உங்களை ஒரு அகந்தைக்காரர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற சூழ்நிலைக்குள்ளாக இந்த நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இரண்டாவதாக 11வது அதே அதிகாரம் 11வது அதிகாரம் ஏசாயா 11வது அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 11:11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளில் இருந்து கூட்டுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து கட்டும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெய கொடியை தேவன் ஏற்றி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் என்று சொல்லும் பொழுது ஒரு வெற்றியை காட்டுகிறது, ஒரு போராட்டத்திலே ஜெயத்தை காட்டுகிறது. எந்த காரியத்திலே நம்மால் வெற்றி அடைய முடியாமல் கஷ்டப்படுகிறோமோ அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளில் இருந்து கூட்டுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தினுடைய சில வண்ணாந்திரமான
விதமான பால்கடிக்கப்பட்டதான சில காரியங்கள் நிமித்தமாய் நம்முடைய சமாதானம் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சந்தோஷம் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் துரத்துண்டவர்களாக காணப்பட்டிருக்கலாம், நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் இழந்து காணப்படலாம். ஆனால் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுகிறது மாத்திரமல்ல, அப்படி அதனால் வரக்கூடிய ஜெயம் என்னவென்றால் உங்களுக்காக ஒரு கொடி ஏற்றப்படும். ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் வெற்றி அடைந்தவர்களாக இருக்க முடியும். ஒரு நாளும் நீங்கள் நான் ஒரு தோற்று போன நிலைமையில இருக்கிறேன் நீங்கள் உங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா! ஒரு நாளும் நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. நம்மால் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா! உலகத்தினுடைய அநீதிகளை ஜெயிக்க முடியும், அக்கிரமங்களை நம்மால் ஜெயிக்க முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும். ஜெயக்கொடியை நமக்காக ஏற்றி வைக்கிற தேவன். ஹல்லேலூயா! அடுத்தபடியாக அதே அதிகாரத்தில் 11வது நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது 33வது அதிகாரம், ஏசாயா 33வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 33:20வது வசனம், நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முனைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா! நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். மூன்றாவதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு வலியுறுத்துற ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கை திரும்ப எடுத்துட்டு கட்டப்படும் என்றால் உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய ஸ்தானத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். மகிமையின் பிரசனத்தை எந்த குடும்பம் நோக்கி பார்க்கிறதோ அங்கே ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா, அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் நீங்கள் காண்பீர்கள். இந்த உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் உங்களுடைய கூடாரத்தை பெயர்க்க முடியாது. உங்களுடைய கூடாரம் என்று சொல்லப்படுது நீங்கள் தங்கி இருக்கிற இடம், நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய மகிமையின் வாசஸ்தலம், நீங்கள் அனுபவிக்கிற மகிமையின் பிரசனத்தை உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் தகர்க்க முடியாது. ஆராதனை கூடாரம் பெயர்க்கப்படுவதில்லை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அதனுடைய முனைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. என கண்பனவில்லை, இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாய் தியானிக்க வேண்டும். ஒரு நாளும் இந்த உலகத்தினுடைய கிரியைகளினாலே நம்முடைய நம்பிக்கை அற்று போக முடியாது. ஒரு நாளும் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஐக்கியத்தை, இந்த உலகத்தினால் வரக்கூடிய ஆபத்துகள் தேவ பிரசனத்திலிருந்து நம்மை ஒரு நாளும் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் தாவீது சொல்வது போல, கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீ உங்களை தெரிந்து கொண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எனவே உலகத்திலே வருகின்ற ஒரு இழப்புகளோ, உலகத்திலே வரக்கூடிய ஒரு வறட்சியோ, ஒரு தரித்திரமோ, ஒரு பண கஷ்டமோ, இல்லைன்றால் ஒரு கொள்ளை நோயோ, ஒரு வியாதியோ, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை பிடுங்க முடியாது. ஏனென்றால் அந்த சமாதானத்தை அறுக்க முடியாது. உங்களுடைய நம்பிக்கை என்ற கயிறுகள் தேவனுக்குள்ளாக திரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசமாகிய அந்த கயிறானது தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக அது ஆழமாய் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆழமாய் நாட்டப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் இந்த உலகத்தினுடைய துக்கங்கள், இந்த உலகத்தினுடைய குறைவுகள் ஒரு நாளும் அறுத்து எடுக்க முடியாது. ஹல்லேலூயா! எனவே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மகிமையினுடைய சமாதானத்தை ஒரு நாளும் சத்துரு அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுக்குள்ளாக நீங்கள் ஆழமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா!
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவதாக 40வது அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 1 முதல் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 40:1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக எருசலேமினுடைய போர் முடிந்தது, தேவ பிள்ளைகளுடைய போராட்டமும் முடியும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். போர் யுத்த களத்திலே எப்படிப்பட்டவர் யுத்தம் நடக்கிறது? யுத்த களத்திலே ஒரு இரண்டு தரப்பிற்கு இடையிலே நடைபெறுகிற அந்த யுத்தத்திலே அநேகர் மடிந்து போவார்கள், அநேகர் காயப்படுவார்கள், ஒருவருக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யுத்தம் இருக்கிறது. நீங்க கேட்கலாம், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், நான் தேவ பிள்ளை, என் தேவன் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், எனக்கு யுத்தமே வர முடியாது அல்லவா என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் யுத்தம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்ட களத்தை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். சில வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் சில போராட்டமான காரியங்களிலே நாம் உணர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். சில நேரங்களிலே யுத்தத்திலே நாம் யுத்தத்தின் களத்திற்கு போகப்படுதுதான் அங்கே ஜெயத்தை எப்படி ருசிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே தாவீதை பாருங்க, அந்த யுத்த களத்திற்கு போகப்படுதுதான் கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது. அவன் ஒருவேளை தாவீது அந்த தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவன் இருந்திருப்பான் என்றால் அவன் கோலியாத்தை மேற்கொண்டிருக்க முடியாது. என் கண்பாளர்களே, ஆண்டவராகிய தேவன் சில சந்தர்ப்பங்களில் சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கலாம், இல்லைனால் நீங்கள் சந்தித்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளை நீங்கள் போராடி மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளையும் ஞானத்தையும் அறிவையும் தேவனுடைய ஒத்தாசையும் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருப்பார். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறவர்களே ஒரு முறை சிங்கத்தை அவன் கொன்று போடுகிறான், ஒரு முறை அவன் கரடியை கொன்று போடுகிறான். அப்போ சவுலிடத்திலிருந்து வந்து அவன் சொல்லும் பொழுது சவுல் சொல்லுகிறார், நீ அந்த கோலியாத்தை உன்னால் மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ பார்க்கிற சிறுவனாய் இருக்கிறாய், உன்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தாவீது சொல்கிறார், ராஜாவே, ஒரு முறை சிங்கம் என் ஆட்டை பிடிக்க வந்தது, நான் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியை நான் கிழித்து போட்டேன், ஓநாயை நான் கொன்று போட்டேன் என்று சொல்லி அந்த தாவீதுக்கு ஏற்கனவே ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை அமைத்து வைத்திருந்தார். அந்த சூழ்நிலையிலே அவன் தனக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமைகளையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் அவன் எடுத்து உபயோகப்படுத்தின பொழுது அங்கே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த ஜெயம் இப்பொழுது கோலியாத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சில வேளைகளில் யுத்த களத்திற்குள்ளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற பொழுது ஆவியானுடைய சத்தத்திற்கு யார் செவி கொடுத்து தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அவருடைய யுத்தத்தை முடித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய யுத்தத்தினுடைய காரியங்களை தேவன் முடித்து வைக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய போர் முடிந்தது, எருசலேமினுடைய பட்சமாய் பேசுங்கள், அதன் போர் முடிந்தது என்றும் அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களை நிமித்த கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். உங்களுடைய போர் முடிந்து இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்க போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த போராட்டங்களுக்கு முடிவு வந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எருசலேமினுடைய சமாதானத்தினால் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். அதனுடைய யுத்தம் முடிந்தது என்று உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்திலே உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். பாருங்க, ஆண்டவர் நம்ம எப்படிலாம் திரும்ப கட்டுகிறார் பாருங்க. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறார், நம்முடைய வாழ்க்கையில ஜெயக்கொடியை ஏற்றி வைக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆராதனையுடைய காரியங்களிலே தேவன் நம்மை திரும்ப கட்டுகிறார். இப்பொழுது இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவராகிய தேவன் ஒரு சீரை, நல்ல சீரை பெற்ற ஜனமாக உங்களை திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற குறைவுகளை நம்ம பார்க்க கூடாது. தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் பூரணமானவர். நம்முடைய தேவன் சகல ஆசீர்வாதத்திற்கும் அவர் எஜமான். அப்படி எஜமானராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் அவிசுவாசத்தின் நிமித்தமாக, நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு இருக்கிற குறைவுகளை பார்க்கவோ, குறைவுகளை பேசவோ, குறைவுகளை நம்முடைய எண்ணங்களிலே நினைத்து நினைத்து துக்கப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். எப்படி ஆண்டவர் நமக்கு நற்சீர் உண்டாக செய்வார்னா, அந்த வசனங்களை நீங்க பார்த்தீங்க. அந்த 2 வசனங்கள்ல உங்களுடைய பட்டணங்கள் குடியேற்றப்படும். ஆமென். அவாந்தர வழியாய் பாழான உங்களுடைய பட்டணங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். பட்டணங்கள் என்று சொல்லும் பொழுது, பட்டணங்களிலே நாம் குடும்பமாய் குடியிருக்கிறோம். அங்கே பிசினஸ் நடக்கின்றது, அங்கே பொருளாதாரத்தை நாம் ஈட்டுகிறோம், அங்கே பலவிதமான எல்லா நன்மைகளும் அந்த பட்டணத்தில் இருக்கிறது. ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கு இடையே போய் வருகிறார்கள், உற்றார் உறவினர்களை பார்க்க போகிறார்கள், வருகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் நேரங்களிலே, லாக்டவுன் நேரங்களிலே நம்மால் இந்த பட்டணங்களினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு நாம் தடுமாறுகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய பட்டணங்கள் குடியேற்றப்படும். அங்கே எருசலேமினுடைய பட்டணங்களை எப்படி தேவாலயத்தை தீக்கிரையாக்கி அந்த பட்டணத்தினுடைய அலங்கங்களை இடித்து அங்கு நாசப்படப்பட்டதோ, அதை ஆண்டவராகிய தேவன் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய சமாதானத்தின் பட்டணம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தினுடைய பட்டணம் உடைந்து போயிருக்கலாம், இல்லை என்றால் பாழாக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். அது மாத்திரமல்ல, அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். மனுஷர் யாவரையும் மிருக ஜீவன்களிலும் பலியை பெருகும்படி வர்த்திக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். எவ்வளவு ஆசீர்வாதமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டுகிறார், நம்முடைய மிருக ஜீவன்களை பலியை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மனுஷர் யாவரையும் மிருக ஜீவன்களுடைய ஆசீர்வாதங்களை பலியை பெருக பண்ணது மாத்திரமல்ல, பூர்வ நாட்களில் எப்படி நீங்கள் இருந்தீர்களோ அதே சந்தோஷம், அதே சமாதானம், அதே ஆசீர்வாதங்களை திரும்ப உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு பிந்தின சீர் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் திரும்ப எடுப்பித்து மறுசீரமைத்து நம்மை நிறுத்துகிறார். அங்கே அடுத்தபடியாக சகரியா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம், அங்கே 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா எழுதின புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 6வது வசனம் அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இங்கே யூதா வம்சத்தாரை சொல்லுகிறார், யோசேப்பு வம்சத்தாரை தேவன் சொல்லுகிறார். இந்த 2 வம்சத்தாரையும் தேவன் என்ன செய்கிறாராம்? திரும்ப நிலைக்க பண்ணுவார். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்பட மாட்டார்கள். இந்த வசனத்தினுடைய கீவேர்டு என்னவென்றால், அதாவது அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்பட மாட்டார்கள். உங்களை வெறுக்காத தேவன். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தகப்பன்
எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் பாருங்க. இளையகுமாரனுடைய நீங்க சரித்திரத்தில் கதையில நம்ம பார்க்கும் பொழுது இந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்நிய இடத்திலே, பேசு இடத்திலே, பாவம் நிறைந்த இடத்திலே அவன் பணத்தை எல்லாம் அழித்து விட்டான். ஆனால் கடைசியாக வேலை கிடைக்காமல் பன்றியை மேற்பதற்குரிய வேலை கிடைத்து அந்த பன்றிக்கு போடக்கூடிய தவிட்டை எடுத்து தின்னும் பொழுது தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து மனம் வருந்துகிறார். உடனே தீர்மானம் எடுக்கிறார், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன், நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி. அதே போல அவன் திரும்பி வரும் பொழுது அவன் எப்படி அசுத்தமாய் இருக்கிறான் என்று கூட அந்த தகப்பன் பார்க்காமல் தூரத்திலே தன் மகன் வருகிறதை கண்டு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு தன் தகப்பனுடைய அன்பை தன் மகனுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவனும் இப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்களோ அப்படியே தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவர் உங்களை அரவணைக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உங்களை அணைக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை தேவனுடைய பிரமாணங்களை மீறி பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இல்லைஎன்றால் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பில நீங்கள் ஒரு தூர இடத்துல இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, அதை நினைத்து கவலைப்படாதீங்க. உங்க இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். இருக்கிற இடத்தில் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவர் உங்களை தள்ளிவிடாத தேவன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க என்ன சொல்றார்கள்? அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். யூதா வம்சத்தாரையும் யோசேப்பு வம்சத்தாரையும் எப்படி ஆண்டவர் ரட்சித்து அவர்களை ஆசீர்வதித்து திரும்ப நிலைக்கப்பட்டுகிறாரோ அதே போல உங்கள் குடும்பத்தை அவர் நிலைநிறுத்துவார். கடைசியாக மல்கியா 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய வேதாந்தத்துடைய கடைசி படையப்பட்ட கடைசி புத்தகத்தை பாருங்க. மல்கியா 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூர்வ நாட்களில் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். உங்களுடைய காணிக்கை முதற்கொண்டு அவர் காணிக்கைகளில் கூட அவர் பிரியமாயிருக்கிறார். எப்படி? முந்தின வருஷங்களிலும் பூர்வ நாட்களிலும் எப்படி அவர் காணிக்கைகளை அவர் விரும்பினாரோ, எப்படி அர்ப்பணிப்பை அவர் விரும்பினாரோ, எப்படி தேவ தன்னுடைய யூத ஜனங்களை எப்படி அவர் நேசித்தாரோ அதே நேசத்தை கர்த்தர் திரும்பியும் உங்களுக்கு அவர் தருகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் கேட்ட வேத வசனத்தின்படி, அதாவது சகரியா 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இன்னும் என்கிற ஒரு வார்த்தை பாருங்க. இன்னும் நான் செய்வேன். ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் குழந்தையை ஒவ்வொரு நாளும் கட்டி அரவணைத்து தாழ்த்தி தேற்றி அன்பு செலுத்துவது போல இன்னும் நான் உங்களை தாங்குவேன், இன்னும் உங்களை ஏந்துவேன், இன்னும் உங்களை சுமப்பேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படியே ஆண்டவராகிய தேவன் இன்னும் உங்களுடைய பட்டணங்களை நன்மையினால் நிரப்புவார், உங்க குடும்பத்தை நன்மையினால நிரப்புவார். இந்த நம்மை சுற்றி என்னென்ன லாபகரமான காரியங்கள் வந்ததோ அது எல்லாம் இந்த நாளிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க. ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. இதற்கு தேவன் முடிவு கட்டி விட்டார். ஹல்லேலூயா. இதற்கு தேவன் முடிவு கட்டி இன்னும் நன்மைகளினாலோ, இன்னும் ஆசீர்வாதங்களினாலோ, இன்னும் தேற்றரவினாலோ, இன்னும் தெரிந்து கொள்ளுகிற ஆசீர்வாதங்களினாலோ கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இன்னும் உங்களை நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார்.
அன்பானவர்களே, இன்றைக்கு கேட்ட வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே நாம் திரும்ப கட்டப்பட முடியாதபடிக்கு நாம் துவண்டு போய் இருக்கிறோமோ அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கண்களை மூடி தேவ சமூகத்திலே என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பா நான் வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில ராஜா உங்க பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருடைய பரிசுத்த வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. எத்தனையோ பேருடைய வருமானங்கள் ஆண்டவரே இடிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பாழாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே எடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களிலே கடிப்பின் சத்தம், ஆராதனையின் சத்தம், சமாதானத்தின் சத்தம் அற்று போன நிலைமையில இருக்கிறது ராஜா. எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே ஆண்டவரே கொடுக்க முடியாதபடிக்கு அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேத வசனங்களின்படி கர்த்தாவே நீங்க எங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர், எங்களை மீண்டும் ஆண்டவரே பழைய நிலையில எங்களை நிலைநிறுத்துகிறவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். நாங்கள் திரும்ப நிலைநிறுத்த முடியாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில இருக்கிற ஈயங்களை, எங்கள் வாழ்க்கையில இருக்கிற கழிவுகளை எங்களை விட்டு நீக்கி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நீட்டப்படுவதாக. அவர்கள் மீது இருக்கிற நிந்தைகள், அவர்கள் மீது இருக்கிற அவமானங்கள், இவர்கள் மீது இருக்கிற பிரச்சனைகள், இவர்கள் மீது இருக்கிற போராட்டங்கள், இவர்கள் மீது இருக்கின்ற பலவிதமான பாழான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி இவர்களை திரும்ப கட்டுவீராக ராஜா. எருசலேமினுடைய சமாதானத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னது போல இவர்களுக்கும் உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய ஆனந்தத்தையும் தேவனவர்கள் மீது வைப்பீராக. கடந்த வாரத்தில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய தோட்டத்தை சிங்கார வனமாய் மாற்றுகிறது போல இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் ஒவ்வொருத்தருடைய வீடும் ஒவ்வொரு பட்டணங்களும் சிங்கார வனமாய் ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் சிங்கார வனமாய் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். நீருடைய ஆசீர்வதியும் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.